குரு ஆஸ்ட்ரோ டிவைனர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையில இருந்து 23ஆம் தேதி ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை கடக ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த காணொலி முழுதா பாருங்க. கடக ராசிக்கான பொது பலனும் சொல்கின்றேன். அந்த கடக ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்கும் பலன் தனித்தனியாக சொல்கின்றேன். அது இல்லாம ஆன்மீக பரிகாரம், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கிழமை, கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இதையும் குறிப்பிடுகின்றேன். காணொலியை முழுதா பாருங்க. உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள வீடியோல இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக பலன் மற்றும் உங்களுடைய பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த வருட பிறப்பு தேதிக்கான அந்த ஒரு வருட ஆண்டு பலனும் சொல்கின்றேன். உங்க ராசி அடிப்படையில் பார்க்கறதுலாம் ஆண்டு பலன் கிடையாது. உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்க்கறது உண்மையான ஆண்டு பலன். அந்த ஆண்டு பலனும் தெரிவிக்கின்றேன். வீடியோவில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் கடகராசிக்கு இந்த வாரத்துக்கான வார பலன் எப்படி இருக்கும் என்றால், உங்க ராசிநாதன் சந்திரன் வளர்பறையா இருக்கிறதுனால 3, 4, 5, 6 அந்த இடத்துல இருந்து உங்க வீட்டுல இருந்து பயணம் செய்யறதுனால இந்த வாரத்துக்கான ஒரு விதமான பெரும் பலம் தான். அது இல்லாம உங்க வீட்லயே குரு உச்சமா இருக்கு. 2வது புதனா கூட இருக்கனால, ஜென்ம குரு அண்ட் ஜென்ம புதனா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பலம். உங்க 2ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கு சிம்மத்துல. 3ஆம் இடத்துல சுக்கிரன் நிஷ்பலம் நீச்சமாகி இருக்கிறது. 8ஆம் இடத்துல ராகு அஷ்டமத்து ராகுவா இருக்க கும்பத்துல இருக்கின்றது. சனி 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்துல இருக்கின்றது. உங்களுக்கு இந்த 7வது சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, சனிலாம் இல்ல. அது 9ஆம் இடம் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நல சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பாதிப்பை கொடுப்பதா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த தடைகள்லாம் காலதாமதம் இதெல்லாம் மெதுவா விலகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதுலயும் ஒரு நிதானமான நிலையான வெற்றியை சனி உங்களுக்கு கொடுப்பதா இருக்கும். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய இடப்பெயர் கொண்டுதான் இந்த வாரத்துக்கான வாரப்பலன் சொல்வதாக இருக்கும். உங்க ராசி நாதனே சந்திரன் அவங்க வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டான கன்னிக்கில வார தொடக்க நாளான திங்கட்கிழமை 17ஆம் தேதி இருப்பதுனால உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடம் முயற்சி, திட்டம், வெற்றி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கிறதா இருக்கும். சிறு தூரம், ரொம்ப தொலை தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரத்துக்கு பயணம் செய்யறதுக்கு ஒரு நன்மை கொடுப்பதா இருக்கும். இளைய சகோதர சகோதரி அவங்க வீட்டை மட்டும் மட்டும் வாக்குவாதம் தவிர்த்து கொள்ளும். ஏன்னா 3ஆவது வீடும் போது புதன் உங்க வீட்லயே இருக்குது. 2வது 3ஆம் வீட்டுல பார்த்தா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால அவங்க சகோதர சகோதரி, முக்கியமா சகோதரி சார்ந்த உறவு வழியில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18, 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீடுக்கு சந்திரன் உங்க ராசி அதிபதி துலாத்துக்கு பயணிக்கின்றது. அதனால வீட்டுல ஒரு விதமான நிம்மதி இருக்கும். தாயாரின் அன்பு ஆதரவு கிடைப்பதாக இருக்கும். ஏன்னா 4ஆம் வீட்டுல இருந்து அது 10ஆம் வீடு வளர்பெயர் சந்திரன் 10ஆம் வீடு பாக்குறதுனால தொழில், வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்புற்றே இருக்கும். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறை வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான காலகட்டம் தான். இந்த வாகனம் சார்ந்த பராமரிப்பு, வீடு சார்ந்த பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் அன்றைய நாள் செய்வது சிறப்பு. அன்றைய நாள் ஏற்படவும் செய்யும். இது அடுத்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி 21, அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு. 5ஆம் இடும்போது அது சந்திரன் ஒரு விதமான நீச்சமாகுது. இருந்து வளர்பெயர் சந்திரனா இருக்கிறதுனால, அது பார்வை பலம் கொண்டு இருக்கிறதுனால, அது உங்க வீட்டுல இருந்து 11ஆம் இடத்தை ரிஷபத்தை பார்க்கறதுனால மனம் ஒரு விதம் மகிழ்ச்சிகரமா தான் இருக்கும். பிள்ளைகள் வளர்ச்சியை கண்டு ஒரு விதம் பெருமை அடைவீர்கள். புதிய சிந்தனைகள், படைப்பாற்றல் தான் அதிகரிக்கிறதா இருக்கும். ஏன்னா குருவோட இவ்வளவு நாளா 1 மாசமா இருந்த சூரியன் குரு விட்டு வந்ததுனால, சூரியன்ல குரு இவ்வளவு நாளா மறைஞ்சிருந்து அஸ்தங்கமாயிருந்து அந்த அஸ்தங்க தோஷம் விளங்கிடுது. சூரியன் சிம்மத்துக்கு போனதுனால குரு பார்வை டைரக்டா விருச்சிகம் மேல விழுறதுனால சந்திரனும் குருவும் பார்க்கறது கஜகேசரி யோகம் என்று சொல்லுவாங்க. அதனால செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை சிறப்பான நாட்களாக தான் இருக்கும். கவலைப்படலாம். ஏன்னா சந்திரன் விருச்சிகத்தை நீச்சமானாலும் குரு பார்வையினால அது உயிர் பெற்றதாக இருக்கும். சிறப்பான நாட்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வார இறுதி நாளான சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி 23ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுல சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுறதுனால வார இறுதி நாள்னா உடல் சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுது. வெளியூர் பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. எதிரிகள், போட்டி, பொறாமை இதெல்லாம் உங்க புத்திசாலித்தனம் முறியடிப்பு சூழல் உண்டாகும். ஏன்னா குரு உங்க வீட்டிலே இருக்கு. சனியை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால, சனியை உங்க அந்த வீட்டை பார்க்கறதுனால, தனுசு வீட்டை பார்க்கறதுனால ஒரு பிரச்சனைகளை உங்களால அறிவாற்றல் கொண்டு சமாளிக்கிற திறன் இருக்கு. ஏன்னா உங்க வீட்லயே புதன் இருக்கிறதுனால சூழல் எல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். இருந்தும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இது ஒரு இதுவும் பொது பலன் தான். பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் முழுமையான பலன் தெரிய வரும். என்ன உங்க ஜென்ம குரு வீட்டுல இருந்ததுனால சில நேரத்துல மனக்குழப்பம், காரணம் இல்லாத ஒரு சோர்வு, இதுதான் பெரிய தொல்லையா இருக்கும். புதனுக்கும் குருவுக்கும் ரெண்டு பகை கிரகம் தான். அது ஒண்ணு மேல ஏறிச்சுன்னா அதோட இன்னொன்னு மேல ஏற சூழல் இருக்கும். அதனால ரெண்டும் போட்டி போட்டு இருக்கும்போது அதாவது எப்படி சொல்றது, அதிகப்படியான தேனியும் அதிகப்படியாக நமக்கு பிடிச்ச சாப்பாடு அதிகம் சாப்பிடும்போது அது உடல்நல கோளாறு உண்டாகுது இல்லை. அதே போலதான் அதாவது ஓவர் திங்கிங், ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு போதுன்ற அளவு தாண்டி அதிகமா திங்க் பண்ணும்போது அது ஒரு விதமா ஆசிரியை கொடுக்கறதா இருக்கும்.
உங்க கடகராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால போதி மட்டும் இந்த வாகன பயணங்கள் இதெல்லாம் போதி மட்டும் தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ரெண்டாவது தூக்கம் வராத ஒரு விதமான எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு உடம்பு ரத்தத்தை சூடாகிவிடும். அது ரத்தம் ரொம்ப அதிகமாக சர்க்குலேஷன் அதிகமாகும் போது என்ன மூளை தூக்கத்தை விடாத நைட்ல தூக்கம் இல்லாத பிரச்சனை ஏற்படும். அதனால போதி மட்டும் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளும். தியான யோகா எல்லாம் கண்டிப்பா செய்யுங்க. முருகப்பெருமான கண்டிப்பா வழிபடுங்கள். இப்ப இருக்க சூழல்ல பொருளாதார அடிப்படையில இருக்கிற வேலையை வேலை சார்ந்த எந்த விஷயத்தையும் முடிவு எடுக்க வேண்டாம். மேல் அதிகாரிகளோட ஹையர் ஆஃபீஸர்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் தவிர்த்து கொள்ளுங்கள். கூட வேலை செய்யறவங்கிட்ட ஒரு இணக்கமா பழகுறது நல்லது. ஏன்னா உங்க 2ஆம் வீட்லயே சூரியன் ரொம்ப உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு ஆளுமை ஆற்றல் கொண்டு இருக்கும். அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி வெளிப்படுத்துறதுன்னு ஒரு மனம் சார்ந்த ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா கேதுவோட சூரியன் இருக்கிறதுனால ஒரு விதமா கிரகண தோஷம் கொண்டு இருக்கிறதுனால குடும்பத்திலையும் இதுலயும் ஆளுமை ஆற்றல் கொண்டு இருக்கும். ஆனா அது செயல்படுத்துறத தயக்கம் இருக்கும். ஆனா எல்லாமே தெரிஞ்சிருந்து செய்ய முடியாத தனம். அதான் இது எப்படி சொல்லலாம், கை கட்டினது வாய் கட்டலன்ற மாதிரி இருந்தும் ஜென்ம குரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். பண வரவுகள்லாம் எந்த பிரச்சனைகள் இல்லாது. ஆனா அதுக்கேற்ற செலவுகளும் உண்டாகும். 12 லட்சம் இருக்கிறதுனால மருத்துவம் சார்ந்த செலவுகள் எல்லாம் தேவையற்ற பயண செலவுகள்லாம் ஏற்படலாம். வீட்டு பராமரிப்பு செலவு, வாகனம் எதனா பழுத ஏற்பட்ட அதுக்கான செலவு, சுப செலவுகள்லாம் ஓரளவுக்கு ஏற்படும். சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால போதி மட்டும் யாருக்கும் எந்த பணம் கடனா கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க. இந்த அஷ்டமத்து ராகு இருக்கிறதுனால குடும்ப சார்ந்த உறவுகிட்ட எந்த விதமா வார்த்தையை கடுமையா இது பண்ணாதீங்க. இந்த இடத்துல கோபம் அதிகமா ஏற்படும். மூளை அதிகமா ஓவர் திங்கிங்ல அதிகமா யோசிக்கும். உடல் அளவில் ஒரு அசதி சோர்வு இருக்கும். முக்கியமா கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்கு. அதனால போதி மட்டும் விட்டு கொடுத்துதான் நல்லது. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைன்றது உங்களுக்கு தான் பொருத்தமுடையதாக இருக்க வேண்டும். குரு பார்வை உங்களுக்கு ஒரு இதுவான பாதுகாப்பு கொடுங்க. 5ஆம் வீட்டையும் பார்க்குறது, 7ஆம் வீட்டை 9ஆம் வீட்டை பாக்குறதுனால கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய வரம் தான். அஷ்டமத்து ராகு இந்த விரைய சபை இதை கெடுப்பலனை கொடுத்தாலும் குருவுடைய சுப பார்வை உங்களை பெரிதா ப்ரொடெக்ட் பண்ணும். அதுமாதிரி சனி பார்வையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குது, 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பாக்குறதுனால எதிர்ப்புகள்லாம் ஓரளவுக்கு அடங்கிடும். நீண்ட கால முதலீடுகள்லாம் ஒரு லாபம் கிடைப்பதா இருக்கும். செவ்வாய் பார்வை தான் கொஞ்சம் பெரிய லொல்லுத்தனத்தை உண்டாக்கும். அதனால கூட ஒரு வாழ்க்கை லைஃப் பார்ட்னரோட உடல் சார்ந்த குறைபாடுலாம் நீங்கிறதா இருக்கும். போதி மட்டும் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள், காதல்காதி உறவு சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இரவு நேர பயணங்களை போதி மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. வண்டியில டிராவல் பண்ணீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க. கார்ல போறதா சீட் பெல்ட் போட்டு போங்க. இந்த நேரத்துல ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, பகை வீட்டுல உட்காந்துட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோவா போறதுதான் நல்லது. கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உங்க ஜென்மத்திலேயே ராகு புதன் இருக்கிறதுனால அறிவை அதிகமா பயன்படுத்த. மனம் சொல்றதை பெருசா கேட்காதீங்க, அவசரப்பட வேண்டாம். அறிவு சொல்றதை கேளுங்க. உங்க அறிவு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம குருவுடைய பாதுகாப்பும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடகராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம். புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா குருவின் அம்சம் பொருந்திய நட்சத்திரமா இருக்கிறதுனால குரு உங்க ஜென்ம குருவா உங்க வீட்டுல இருக்கிறதுனால எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் உங்களை சாதுரியத்தா சமாளித்து வெளியே வந்துருவீங்க. பெரியவர்கள் ஆசை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க 6ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்கு அது அதிபதியா இருக்கிறதுனால தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு ஆதரவு எல்லாம் கிடைப்பதா இருக்கும். உணவுல மட்டும் கொஞ்சம் அதிக பார்த்து திட்டமா சாப்பிடுங்க. எது சாப்பாடு கிடைக்கிறது அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உடல்நல சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்துல அதோடைய அதிபதி உங்க வீட்டுல இருக்கிறதுனால சாப்பாடு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. உங்க புனர்பூச நட்சத்திரங்களுக்கு நன்றாக தான் இருக்கு இந்த வாரம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம், சனி நட்சத்திர அம்சம் பொருந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா சனி உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற விவாதங்கள்லாம் போதி மட்டும் தவிர்த்துக்கணும். உங்களுடைய பொறுமை கண்டிப்பா சோதிக்கப்படுறதா இருக்கும். போதி மட்டும் மௌனம் காப்பது சிறந்து. சொத்து விஷயங்கள்ல கவனம் தேவை. தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள், தந்தை பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படலாம். ஏன்னா சனி பூச நட்சத்திர அதிபதி, அது உங்க 3ஆம் வீட்டையும் பார்க்குது, 5ஆம் வீட்டையும் பார்க்கின்றது, உங்க 11ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பூச நட்சத்திரம் கொஞ்சம் பாதிப்புடையதா இருக்கும். அதாவது மூத்த சகோதர சகோதரி வழி உறவு சார்ந்த விஷயங்களையும், உங்க இளைய சகோதர சகோதரி சார்ந்த விஷயங்களையும், உங்க பிள்ளைகள் உடல் நல்ல ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பூச நட்சத்திரங்களுக்கு பிரச்சனையும் தடை தாமதம் கொண்ட விஷயங்களும் நடந்து வருதா இருக்கும். அதனால போதி மட்டும் விஷயங்களை கவனித்து செயல்படுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில் நட்சத்திரக்காரங்க, புதன் அம்சம் பொருந்த ஆயில் நட்சத்திரம் உங்க வீட்லயே ஆயில புதன் இருக்கிறதுனால நிதி நிலைமை எல்லாம் ஏற்ற இறக்கம் கொண்டு இருக்கும். புதன் வலுவா இருக்கிறதுனால புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் அதிகமா காட்டுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பார்கள். புதன் குருவுடன் சேர்ந்து உங்க வீட்டு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக தான் இருக்கும். அறிவுபூர்வமான விவாதங்கள்லாம் ஏற்படும். அது நன்றாக தான் இருக்கும். ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் நன்றாக உள்ளது. சரி, இந்த வாரமே அவங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் இருப்பாங்க. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 2, 3, 9. அதிர்ஷ்ட திசைனா வடக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தா வெண்மை, வெள்ளை நிறம், மஞ்சள். அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, வியாழக்கிழமை நல்லா இருக்கு.
இந்த அஷ்டம ராகு, இந்த 12 செவ்வாய் இருக்கிறது மட்டும் தவிர்க்கிறது, ராகுகால நேரத்துல துர்க்கையம்மனை வழிபடுறது நல்லது. இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வாக்குல ஒரு விதமான தோய்வு, ஒரு மந்தத்தனம், ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சதா ஒரு ஃபீல் இதெல்லாம் ஏற்படுதா இருக்கும். அதனால விநாயகருக்கு வந்து அருகுமுள் மாலை சாற்றி வழிபடுவது குடும்ப அமைதி, நிதி நிலைமையை வந்து முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். அதனால கடகராசியா தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்பட்டு உறவட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.